ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்னபூரணி பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வரவும் சிந்துவுமே டாக்டரே நம்ம இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போகலாம், அத்தை வேற ரொம்ப கோவமாக போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வீட்டில் வந்து அசம்பிள் ஆகிடுறாங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கர கோவத்தில் இருக்கவும் நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட வந்து இங்கே பாருங்கள் பெரியம்மா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இத்தனை நாளாக நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு நடந்தவன் நான் தான். எனக்கு எல்லாமே புரியுது பெரியம்மா, உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லாமல் சிந்துவை கூட்டிகிட்டு போனது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க மகா இருந்துட்டு சிவா, நீ ஒன்றும் அவளை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன், உன்னுடைய மனசை பேசியே உன் மனசை மாற்றி தான் உன் கூட வந்திருப்பா, கண்டிப்பாக நீயா இதை செஞ்சுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, நானாக தான் சிந்துவை கூட்டிகிட்டு போனேன், அவளா என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா, உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ சிந்துவை மெடிக்கல் கேம்ப் கூட்டிகிட்டு போனேன் எங்கள் யாருக்கும் தெரியாமல், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஹோட்டலில் வந்து நான் உன்னை கேள்வி கேட்டால் நீ என்கிட்ட என்னெல்லாம் பதில் சொல்கிற, நான் இவ கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், கோர்ட்டு வாழ சொல்லிக்குது அப்படி இப்படின்னு வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சிவா, அப்போது இந்த அன்னபூர்ணியோட பேச்சு நீ இனிமேல் மதிக்க மாட்டேன் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு, ஐயோ பெரியம்மா தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு பெரியம்மா, அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சிவா, சிந்து நம்ம குடும்பத்தவே அவமானப்படுத்தியிருக்கா, உன்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காடா, இதை தாண்டி வேறு என்ன அவள் செஞ்சிடணும், அவள் என்னடா அப்படி நல்லது செஞ்சுட்டா உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சிவா இருந்துட்டு, சரிங்க பெரியம்மா நடந்த எல்லாத்தையுமே விட்டுடுங்க, ஆனால் சிந்து இப்போது நம்ம குடும்பத்துக்காக தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கா, நம்ம குடும்பத்துக்காக தான் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா பெரியம்மா, அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் பெரியம்மா அப்படி சொல்லிட்டு, அதான் நான் எதுவும் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேல்ல, முன்னாடி இருந்த சிவா நீ கிடையாது, இப்போது நீ சிந்துவோட புருஷன் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு உடனே எங்கள் சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, ஏன் பெரியம்மா என் மனசை புரிஞ்சிக்க மாட்டீங்க, வார்த்தைக்கு வார்த்தை சிவா என் உசுறு, சிவா என் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் பிள்ளையோட மனசும் வாழ்க்கையும் சந்தோஷமாகவும் நல்லபடியாகவும் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா, அதுவும் அந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும்ல பெரியம்மா, எல்லா டிசிஷனையுமே என் வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த முடிவையுமே நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க, எல்லாத்துக்குமே நான் இப்போ வரைக்குமே ஓகே சொல்லியிருக்கேன், ஆனால் இப்போது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன், சிந்து கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சிவா, கட்டாயம் அப்படி ஒரு முடிவை மட்டும் நான் என்றைக்குமே எடுக்கவே மாட்டேன், அவள் என்னுடைய நம்பிக்கை துரோகி, எதிரியை கூட மன்னிச்சிடுவேன், ஆனால் நம்பிக்கை துரோகியை மன்னிக்கவே மாட்டேன், அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சிவா, அதே சமயம் நீ அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சிவா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா மன்னிச்சிருங்க, ஏன்னா உங்களை மீறி உங்கள் பேச்சை மீறி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், சிந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நானும் இருக்க மாட்டேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சிவா, என்னையா பேசுகிற நீ, ஆமாம் பெரியம்மா, அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவள் எனக்காக எவ்வளவோ கஷ்டத்தை அவமானத்தை எல்லாத்தையுமே அவள் சந்திச்சிருக்கா, அது எல்லாத்தையுமே நான் கண் கூட பார்த்துருக்கேன் பெரியம்மா, இதுக்கப்புறமும் நான் அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏற்றுக்காமல் இருந்தேன் அப்படின்னா நான்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அவளும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு பிடிக்காமல் நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் பெரியம்மா, உங்களுக்கு பிடிக்கலல்ல, நாங்கள் 2 பேருமே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறோம் அப்படி சொல்லிட்டு உடனே சுவாதி இருந்துட்டு, சிவா என்ன சிவா பேசிக்கிட்டு இருக்க, ஆன்ட்டி சொல்கிறத நீ கேட்கணும்ல, ஆன்ட்டி வார்த்தைக்கு வார்த்தை சிவா நான் சொன்னதை கேட்பான், அவன் நான் வளர்த்த புள்ள அப்படின்னலாம் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருக்காங்க தெரியுமா, இன்றைக்கி அவங்களோட மனசவே நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீங்க, இது ரொம்ப தப்பு சிவா, ஆன்ட்டி எது சொன்னாலும் உன்னுடைய நல்லத்துக்காக தானே சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு, புரியுது சுவாதி, ஆனால் என்னுடைய மனசை இத்தனை வருஷமாக என் கூடவே இருந்த பெரியம்மா புரிஞ்சிக்கல அப்படின்றப்போ தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு தான் அசிங்கம், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சுவாதி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா ஒரே நிமிஷம் நில்லு, அதாவது அன்னபூர்ணி அத்தைக்கும் சரி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சரி நீ சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது யாருக்குமே பிடிக்கல, அதையும் தாண்டி அன்னபூர்ணி ஆண்டி உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நீ சிந்துக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் கழுத்தில் தாலி கட்டணும், உன் கூட தான் சிவா நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், என் மனசில் நீங்கள் விதையை விதைச்சி விட்டுட்டீங்கள, அந்த ஆசை இப்போது எனக்கு செடியாக முளைச்சி மரமாக முளைச்சி நிற்குது, வளர்ந்து நிற்குது சிவா, நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும், தயவு செஞ்சு அந்த சிந்துவை தூக்கி எறி, அவள் நல்லவளாக இருந்தால் கூட பரவாயில்லை, அவள் சரியான மோசமானவ படும் கேவலமானவனெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு அந்த சிந்துவை தூக்கி எரிஞ்சிரு சிவா அப்படி சொல்லிட்டு, போது நிறுத்து சுவாதி,
இதுக்கப்புறமாவது என் பொண்டாட்டியை பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற. சிந்து நீ போய் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக முடிவெடுப்போமே, இங்கே பாரு சிந்து போய் எடுத்து வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவுமே சைலண்ட்டாக போயிடுறாங்க ரூம்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்காக. உடனே இங்கே மகா இருந்துட்டு, டே சிவா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? அன்னபூர்ணி அக்கா சொல்கிறத மீறி எப்போவுமே நீ எதையுமே செஞ்சது கிடையாது. இன்னைக்கு அன்னபூர்ணி அக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி செய்கிறியா? இங்கே பாருங்க, நீங்கள் செஞ்ச தப்பை விட பெரிய தப்பெல்லாம் நான் பண்ண கிடையாது. அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கும் சரி, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி, நான் ஒன்றும் துரோகம் செய்ய கிடையாது. என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய வாதமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு முடிவெடுக்கிற ஆட்கள் இங்கே யாருமே கிடையாது. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னை சுற்றி இத்தனை பேர் இருந்தும் இல்லாத மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்லுவோம். இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே நொறுங்கி போகிறாங்க. இப்போ இங்கே நம்ம சிந்துவுமே ட்ரெஸ் எல்லாத்தையுமே சிவாவதையும் நம்ம சிந்துவதையும் பேக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. நம்ம சுவாதி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, ஏன் ஆண்டி எதுவுமே பேசாமல் அமைதியாக எப்படி நிற்கிறீங்க? அப்போது என் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். என் அப்பா அம்மா தமிழ்நாட்டு பையனை பார்த்து யாரையாவது ஒருத்தவங்க இந்த தமிழ்நாட்டிலே எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பாரு. ஆனால் நீங்களா வந்து சிவாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னுடைய மனசையும் கெடுத்துட்டு இப்போ சிவா இப்படி ஒரு முடிவெடுத்தா என்ன ஆண்டி அதாவது என்ன ஆண்டி இதெல்லாம் எப்படி உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வார்த்தையை நம்பி தான் நான் சிவா மேலே ஆசையை வச்சேன். இப்போ எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி கேள்வி மேலேயா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அன்னபூர்ணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. சிவா உன் காலில் கூட விழுறியா, தயவு செஞ்சு என்னுடைய வாக்கையும் என் மரியாதையும் காப்பாற்றியா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பெரியம்மா எந்திரிங்க பெரியம்மா, எதுக்காக ஏன் காலெல்லாம் விழுகுறீங்க, ஏன் பெரியம்மா இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் பெரியம்மா, எனக்கும் சிந்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. என்ன தான் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அப்படின்னாலுமே அது ஒரு கொஞ்ச நாள்லேயே சரியாயிடும். ஆனால் நீங்கள் தான் இதை பெருசாக பண்ணி என்னையும் சிந்தையும் பிரிக்கணும்னு நினச்சிங்க. நீங்களே எல்லாத்தையுமே முடிவு பண்ணி நீங்களே இந்த சுவாதி கூடயுமே எனக்கு நிச்சயம் பண்ணி வச்சுங்க. அதுவும் எனக்கு தெரியாமல் பண்ணீங்க. இப்படி எல்லாத்தையுமே நீங்களாக செஞ்சுட்டு இன்றைக்கி உங்களோட மானத்தை கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என் காலில் விழுவறீங்களே பெரியம்மா. இப்படி சென்டிமெண்ட்டாக பேசி என்னை தயவு செஞ்சு என் மனசை மாற்றிடாதீங்க. ஏன்னா சிந்து பாவம், அவள் என்ன தப்பு பண்ணா பெரியம்மா? என் மேலே உயிருக்குயிராக பாசம் வச்சுருந்தா, உயிருக்குயிராக நேசிச்சா. அந்த ஒரு காரணத்துக்காக போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதை தாண்டி அவள் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. எனக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டா. அவளுக்காக நான் நிற்க வேண்டாமா பெரியம்மா? உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லை. என் அன்னபூர்ணி பெரியம்மானா கரெக்டான தெளிவான ஒரு முடிவை தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சிந்து விஷயத்தில் நீங்கள் ரொம்ப மோசமாக முடிவெடுக்கிறீங்க பெரியம்மா. இதுக்கப்புறமும் யார் சொன்னாலும் கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் பெரியம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா சிந்து போகலாம். சிந்து இருந்துட்டு, டாக்டரே கொஞ்சம் பொறுமையாக இருந்து அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட பேசி நம்ம ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம்ல. உடனே மகா இருந்துட்டு, என்னடி என்ன நடிக்கிறியா? இங்கே பாரு, அதான் சிவாவோட மனசவே மாற்றி எங்கள் எல்லாருக்கிட்ட இருந்தும் சிவாவை பிரித்து இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகிறல, உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். ஏன் அப்படியே கவலையாக இருக்கிற மாதிரி நடிக்கிற? எல்லாமே உன்னால் தாண்டி. அன்னபூர்ணி அக்கா இன்றைக்கி கண் கலங்கி நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான். அது மட்டும் இல்லாமல் சுவாதிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அன்னபூர்ணி அக்கா முடிவு எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி அன்னபூர்ணி அக்கா சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீ தாண்டி தள்ளி வச்சிருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம சிந்துவை பயங்கரமாக திட்டுறாங்க மகா. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ என்னதான் நல்லதுன்னு நினச்சி என்ன செஞ்சாலும் யார் கண்ணுக்கும் இது நல்லதாக தெரியாது. உன்னை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ என்ன செஞ்சாலும் அது குத்தமாக தான் இருக்கும். வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட கையை பிடிச்சி அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சிவா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணி காலில் கையில் விழுந்து கூட நம்ம சிவா வந்து கேட்கவே இல்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ அன்னபூர்ணி பயங்கரமாக அழுகிறாங்க. இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா என்னம்மா நீ தப்பு பண்ணிட்டம்மா, சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நீ எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் சிந்துவை சிவா கூட ஒன்று சேர விடாமல் பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த கடவுளே ஒரு முடிவெடுத்து அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிருச்சு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அம்புட்டு பாசமாக இருக்காங்க அம்மா. தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினைக்காதீங்கம்மா. அவங்க எங்கேயோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே அவ்வளோ ஒரு அன்பாக பாசமாக இருக்காங்கன்னா அவங்கள பிரிக்கிறது ரொம்ப தப்புமா. பிரிக்கவே கூடாதுமா. ஏம்மா நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா இது ஆறுமுகம், அப்போது
நான் எல்லாரையும் பிரிக்கிறவளா? நான் சிவாவோட நல்லதுக்காக தானே ஒவ்வொரு முடிவும் பார்த்து பார்த்து எடுத்தேன். ஆனால் இன்னைக்கு சிவா கண்ணுக்கு நான் கெட்டவளா தெரிஞ்சிட்டேன்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்து தான். சிந்து அவ்வளோ நல்லவளா அவன்கிட்ட காட்டிக்கிட்டு அவனை சுற்றி உள்ள எல்லாருமே கெட்டவங்கன்ற மாதிரி அவள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கா. சிவாவோட மனசை பேசி பேசியே கரைச்சிருக்கா. இன்றைக்கி நமக்கு சிவா நம்ம கூட இல்லை அப்படின்னா அதுக்கு காரணமும் அந்த சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட மகா இருந்துட்டு, அக்கா இப்போதான்க்கா நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க. அக்கா என்னதான் சிவா சிந்துவை வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாலும் நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லைக்கா. சிவா இல்லாமல் நம்ம எப்படிக்கா இருக்க முடியும்? சிவாவோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்க்கா. வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம விட்டுருவோமா? இங்கே பாருங்கக்கா, ஊரில் பஞ்சாயத்தை கூப்பிட்டு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். சிவாவையும் சிந்துவையும் ஒன்று சேர்ந்து வாழவே விடக்கூடாதுக்கா. அந்த சிந்துவை ஒரேடியாக விரட்டி துரத்திட்டு நம்ம சிவாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடணும்க்கா. அதுக்கான ஏற்பாடு ஏதாவது பண்ணுங்கக்கா. இல்லைனா நம்ம சிவா நமக்கு இல்லைக்கா. இனிமேல் அவன் நம்மளை பார்க்க கூட வராத அளவுக்கு அந்த சிந்து மாற்றிடுவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்துட்டு நம்ம சிவா, நம்ம பேச்சு மீறாத சிவா இன்னைக்கு இவ்வளோ பெரிய முடிவெடுத்து அந்த சிந்துவுக்காக நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டானேன்ற ஒரு வேதனை இங்கே நம்ம அன்னபூர்ணியை அப்படியே குத்தி கிழிச்சி எடுக்குதுன்னு கூட சொல்லலாம். ரொம்பவே அவங்க நொறுங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போது அழுது அழுது அப்படியே லைட்டாக அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. தலை போயிட்டு அந்த சுவரெல்லாம் இருக்குல்லையே, செவுரு, அந்த கங்கில் போயிட்டு இடிச்சுக்குது. நல்லா ரத்தமாக வந்துடுது. உடனே ஆறுமுக பைரவி அதுக்கு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நம்ம அன்னபூர்ணியை தூக்குறாங்க. நம்ம அன்னபூர்ணியை தூக்குறப்ப தலையில் கையை வைக்கிறப்ப தலையில் ரத்தமாக கொட்டுது. நம்ம ஆறுமுகத்துக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. பைரவி, அம்மா தலையிலேருந்து நிறைய ரத்தம் வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பைரவி. ஏற்கனவே அம்மாவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஐயோ, அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து சிவா கூட இல்லையே, நம்ம இப்போ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி இங்கே அன்னபூர்ணியை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு இங்கே மகா, அதுக்கப்புறம் நம்ம பைரவி, அதுக்கப்புறம் ஐஷு, இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போது பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே டாக்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சிவாவோட ஹாஸ்பிட்டலுக்கே போகலான்னு நினச்சா, ஏன்னா சிவாவுமா இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ நர்ஸுங்க மட்டும்தான் இருப்பாங்க, ஏன்னா மெடிக்கல் கேம்ப் போனதுனால. ஸோ அங்கேயுமே போகவே முடியல. ஸோ கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாருமே. வெளியே நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மானா நம்ம ஆறுமுகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே நம்ம ஆறுமுகம் ஒரு குழந்த மாதிரி தான். தன்னோட அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா அவரால் தாங்கிக்கவே முடியாது. பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ அழுதுகிட்டே இருக்காத. நீ தைரியமாக இருந்தால் தானே கூட இருக்கு நாங்கள் எல்லாருமே தைரியமாக இருக்க முடியும். நீயே இப்படி அழுது உடஞ்சி போன அப்படின்னா நாங்களாம் என்னத்துக்கு ஆகுறது சொல்லு. கண்டிப்பாக அன்னபூர்ணியத்துக்கு எதுவுமே ஆகாத ஆறுமுகம், நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு பைரவியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம பைரவியை கட்டி பிடிச்ச உடனே பைரவிக்கு கோவம் வருது. இருந்தாலும் அதை காட்டிக்கிறதில்ல. ஏன்னா நம்ம ஆறுமுகம் அவ்வளோ ஒரு வேதனையில் இருக்காங்க. ஸோ அதனால தான் யதார்த்தமாக தான் ஹக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒன்று எதிர்பார்த்தா அது ஒன்று நடந்துருச்சு. இந்த சிந்துவை எப்படியாவது சிவா கிட்டேருந்து பிரிக்கலான்னு பார்த்தா அந்த சிந்து சிவாவை தனி கொடுத்தனமே கூட்டிகிட்டு போயிட்டா. எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போது அன்னபூர்ணி மட்டும் போய் சேர்ந்துட்டா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒட்டுமொத்த வீட்டோட ராஜாங்கமே நம்ம கையில் தான். அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணியோட ஒட்டுமொத்த சொத்தும் நமக்கு தான். நம்ம சொன்னது தான் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்கணும். கொஞ்ச நாள்லேயே அந்த பைரவியுமே வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏகப்பட்ட பிளான் போடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம அதாவது அன்னபூர்ணி ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க போல். ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ தலையில் அடிபட்டுருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம அதாவது அன்னபூர்ணிக்கு தலையில் பிரச்சனை, ஒரு டைம் ஆக்சிடெண்ட்டுமே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கிணத்துல விழுந்து 3 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்கன்ற மாதிரிலாம் டாக்டர்ஸ் சொன்னாங்க. ஸோ அவங்க ரொம்பவே உடம்பு முடியாதவங்க தான். இப்போது தலையில் அடிபட்டு பிளட்டெல்லாம் வந்ததுனால என்ன எதுனே அவங்களாலே சொல்லவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம
டாக்டர் வந்து வெளியே வராங்க. ஆறுமுகம் வந்துட்டு, டாக்டர் அம்மாவுக்கு எப்படி இருக்குது? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அம்மா பழைய மாதிரி திரும்ப வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பயப்படாதீங்க, இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒட்டுமொத்த ட்ரீட்மெண்ட்டில், அதாவது எந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டோ அந்த பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் அன்னபூர்ணி மேடத்துக்கு கொடுத்தோம். ஆனால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ அவங்க கண் முழிச்சா மட்டும்தான் என்ன ஏதுன்னே சொல்ல முடியும். அது வரைக்கும் எங்களாலே எதுவும் சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஸோ தலையில் அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. எல்லாமே ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்கள் நம்புங்க. அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். நாங்கள் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ ஈவினிங் 6 o'clock அவங்க கண் விழிக்கல அப்படின்னா அவ்வளோதான், நம்ம அவங்கள திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் ஆறுமுகம் பயங்கரமாக கத்தி கத்தி அழுகுறாங்க. பைரவிக்கு அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. எங்கள் மகாவுக்கு பயங்கர ஹாப்பி. உடனே இங்கே ஐஷு இருந்துட்டு, என்னம்மா பெரியம்மாவுக்கு என்னென்னமோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏய் ஐஷு, அந்த அன்னபூர்ணி போய் சேர்ந்துடட்டும்டி, அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை மட்டும் பாரு. நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம்டி. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அந்த அன்னபூர்ணி மேலே போய் சேர்ந்துட்டா அப்படின்னா அதுவே போதும். அதுக்கப்புறம் இந்த மகா யார், மகாவோட ஆட்டம்னா என்ன அப்படின்றத நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு ஆறுமுகம் அழுது தண்ணியெல்லாம் வற்றி போச்சு கண்ணில். ஸோ பைரவிக்குமே என்ன சொல்லி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. தன்னோட அம்மானா குழந்த மாதிரி கூடவே இருக்கிற ஆறுமுகம், இவ்வளோ வயசாயுமே கூடவே இருக்கிற ஆறுமுகம், ஒரு நாள் அம்மா இல்லை அப்படின்னாலுமே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் நம்ம ஆறுமுகம் இருக்காங்க. ஸோ டாக்டர் வேணால் இப்படி சொல்லிட்டு போனதை நினச்சி இங்கே நம்ம ஆறுமுகத்தால் ஒரு இடத்துல உட்கார முடியல, நிற்க முடியல. மொத்த நினப்பும் நம்ம அன்னபூர்ணி உயிர் பிடிச்சி வந்துடணுன்ற ஒரு நினப்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ பைரவியுமே பயங்கரமாக அழுதுடுறாங்க. ஸோ அன்னபூர்ணிக்காக நம்ம பைரவியுமே நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்பாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள வேலையாக இருக்கட்டும், அதே சமயம் மகா நிறைய மோசடி பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய பணத்தை மிச்சம் பண்ணதுன்னு இப்படி குடும்பத்துக்காகவும் அன்னபூர்ணிக்காகவும் நம்ம பைரவியுமே நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி அன்னபூர்ணினா நம்ம பைரவிக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ அத்தை சீக்கிரமாக பொழைச்சி வந்துடணும், அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஆறுமுகத்துக்கு சிவா ஞாபகம் வருது. ஆறுமுகம் இருந்துட்டு சிவாக்கு இப்போவே கால் பண்ணி விஷயத்த சொல்லணும். சிவா மட்டும் வந்து அம்மா கூட பேசினா அப்படின்னா கண்டிப்பாக அம்மா கண் விழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம ஆறுமுகம் சிவாவுக்கு கால் பண்ணுவோம். சிவாவுமே கால் அட்டன் பண்ணி சொல்ல ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆறுமுகம் நீ எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட வாய்ஸ். இதை கேட்டு இங்கே நம்ம சிவா பதறி போகிறாங்க. சிந்து இருந்துட்டு, என்ன டாக்டரே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா நீ எங்கே இருந்தாலும் வந்துரு சிவா, ப்ளீஸ் சிவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிவா இருந்துட்டு, ஆறுமுகம் பதறாம இரு, என்ன விஷயம் என்னன்னு சொல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு யாரை கொண்டு போயிருக்கீங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சிவா நீ போன உடனே அம்மாவுக்கு நிறைய மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மயங்கி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு நிறைய ரத்தமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க. இவங்க கண் வலிச்சா மட்டும்தான் இவங்களோட கண்டிஷன் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் 6 o'clock அம்மா கண் விழிக்கல அப்படின்னா அவங்கள உயிரோடவே நீங்கள் பார்க்க முடியாதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. சிவா நீ இப்போ என் கூட பக்கத்தில் இருந்தால் எனக்கும் தைரியமாக இருக்கும். அதே சமயம் அம்மா கிட்ட நீ வந்து பேசின அப்படின்னா அம்மா கண் விழிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சிவா, நீ உடனே கிளம்பி வா சிவா அப்படி சொல்லிட்டு. இதை கேட்டுங்க நம்ம சிவா ரொம்பவே பதறி போகிறாங்க. சிந்துக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. நான் உடனே கிளம்பி வரேன் ஆறுமுகம், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படி சொல்லிட்டு. இப்போ சிந்து இருந்துட்டு, டாக்டரே என்ன டாக்டர் இப்படி ஆகிப்போச்சே, நம்ம வீட்டை விட்டு வராமலே இருந்திருக்கலாம். அன்னபூர்ணி பெரியம்மா என்னைக்கு என்னை மருமகளாக ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கே நான் உங்களும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருந்துருக்கலாம். அவங்கள எதிர்த்து நம்ம எதுவுமே செஞ்சுருக்கக்கூடாது. இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா அன்னபூர்ணி அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், வீட்டில் உள்ள எல்லாருமே நொறுங்கி போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ உடனே சிவா இருந்துட்டு, ஏன் சிந்து இந்த மாதிரி டைமில் இப்படி சும்மா நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு இப்போ உடனே நம்ம பெரியம்மாவை பார்க்கணும், வாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சிந்துவை பார்த்ததுமே மகாக்கும் வருது, நீ எங்கடி வந்த, உன்னால தான் அன்னபூர்ணி அக்காவுக்கு இப்படி ஒரு நிலமை, ஒழுங்காக வெளியே போடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் சிந்துவை எதுவும் கேட்காதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா உயிர் பொழிச்சு வரணும், அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சிவா இப்போது உள்ளே போயிட்டு அன்னபூர்ணியோட கையை பிடிச்சி பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம
அதாவது இப்போ அன்னபூர்ணிக்கு ஒரு மூச்சு பேச்சுன்னு எதுவுமே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க கண் விழிச்சா மட்டும்தான் அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருப்பாங்க. நம்ம சிவா கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு, பெரியம்மா தயவு செஞ்சு நீங்கள் திரும்ப வந்துடணும் பெரியம்மா, கண் விழிச்சு பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே காலி பெரியம்மா, நீங்கள் மட்டும் உயிர் பொழைச்சி வரலைன்னா நாங்கள் எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக அழுகுறாங்க. அதே சமயம் உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தானே, உங்களை மீறி ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சுமே நான் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு முடிவு எடுத்து வெளியே போயிட்டதுனால தானே உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு. இங்கே பாருங்கள் பெரியம்மா, தயவு செஞ்சு நீங்கள் திரும்ப வாங்க, நீங்கள் சொல்கிற பேச்சை நான் கேட்குறேன், கண்டிப்பாக நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் பெரியம்மா, தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க பெரியம்மா, கண் விழிச்சு சிவா என்னையா பண்ணுறேன்னு என்னை கேளுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனாலும் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை அன்னபூர்ணிக்கிட்ட. ஸோ நம்ம சிவாவுக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. கையெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து ஒரு டாக்டர் வர வைக்கிறாங்க நம்ம சிவா மூலமாகவே ஒரு ஆப்ரேஷன் தலையில் நடக்குது. ஸோ மறுநாள் ஆகுது. நம்ம அன்னபூர்ணிக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. கண்டிப்பாக பெரியம்மா உயிர் பொழைச்சிருவாங்க, கண்டிப்பாக பொழைச்சிருவாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆறுமுகத்துக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. சிவா என்ன சிவா இன்னுமே அம்மா கண் விழிக்கவே இல்லை, நீ வர சொல்லியோ ஒரு டாக்டருமே ஏதோ ஆப்ரேஷன் பண்ணதாக சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் நேற்று சொன்ன டாக்டர் நேற்று 6 மணிக்கெல்லாம் கண் விழிக்கல அப்படின்னா அவங்கள உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னாலும் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ வரைக்குமே அம்மா கண் விழிக்கவே இல்லை சிவா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே சிவா இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், கண்டிப்பாக அன்னபூர்ணி பெரியம்மா உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க, அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஆறுமுகம் அன்னபூர்ணியை பார்க்கணுன்றதுக்காக உள்ளே போகிறாங்க. பயங்கரமாக அழுகு தான் வருது அவங்களுக்கு. அவங்கள அப்படி பார்க்க முடியல நம்ம ஆறுமுகத்தால். சிந்துவுமே சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிறாங்க, கடவுளே அன்னபூர்ணி அத்தை மட்டும் திரும்ப வந்துடணும், அவங்க வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் நேர்ந்திக்கிட்ட எல்லா வேண்டுதலையுமே நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம அன்னபூரணிக்காக நம்ம சிந்து தீக்குழி மிதிக்கிறேன் அது இதுன்னு நிறைய வேண்டுதல் வச்சுருக்காங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து நர்ஸ் வந்து ஆறுமுகத்துக்கிட்டையும் சிவாக்கிட்டேயும், சார் அவங்க பெரியம்மா கண் விழிச்சிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே சிவாவை பார்த்ததுமே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு கையை பிடிச்சி சிவா சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமா, அம்மா அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா, எல்லாமே என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, என் உசுரே நீதான்யா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தானாயா இப்போ வரைக்குமே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழையா, உன் விருப்பம் தானேயா என்னுடைய விருப்பமோ, இனிமேல் உனக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவோட விருப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நான் ஒத்துழைக்கிறேன்ற மாதிரி தான் இங்கே நம்ம அன்னபூர்ணி பேசுகிறாங்க. சிவாவுக்குமே இது ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அதே சமயம் அன்னபூர்ணி கண் விழிச்சிட்டாங்கன்ற விஷயம் வந்து நம்ம பைரவிக்கு சிந்துக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் மகாக்கு பயங்கர கடுப்பாகுது. நம்ம நினைக்கிறது எப்போவுமே நடக்க மாட்டேங்குது, ஒவ்வொரு டைமும் இந்த அன்னபூர்ணி எப்படியாவது சாவிலிருந்து மீண்டு வந்துடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போது இங்கே நம்ம இது சிந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஏன்னா சிந்து வந்து மகா உள்ளே வார்டுக்குள்ளே சேர்த்துருக்கவே மாட்டாங்க, வெளியவே அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா போய் சிந்துவை கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு, பெரியம்மா போயா, நான் சிந்துவை எதுவும் திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்துவுமே உள்ளே வராங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் மேலே நான் எவ்வளோ அன்பாக பாசமாக இருந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படி இருக்கிறப்போ நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்ட, அதை இப்போ கூட என்னால் மறக்க முடியல, ஆனால் சிவாவுக்காக நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு உன்னை மன்னிச்சு என் மருமகளாக நான் ஏற்றுக்கிறேன், சிவாவும் நீயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், ஆனால் நீங்கள் 2 பேருமே நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தை ரொம்ப நன்றி அத்தை, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அத்தை, உங்களுக்கு இப்போது நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு எதுவும் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் பயப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, சிவா என்னை விட்டுட்டு போகாமல் சிவா என் கூடவே இருந்தான் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம அன்னபூரணி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, உங்களை விட்டு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் பெரியம்மா அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் மகாவுக்கு தான் பயங்கரமாக அப்படியே ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி ஒன்றுமே நடக்கலை. சிந்துவையும் சிவாவையும் பிரிக்கணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னபூரணி செத்து போயிடணுன்ற மாதிரியுமே நினச்சிருப்பாங்க. ஸோ அது நடக்கலைன்றதுனால அவங்களுக்குமே பயங்கர கடுப்பாக இருக்குது. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம அன்னபூரணி இப்போது சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க. அவங்க எல்லாருமே குடும்பமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. சீக்கிரமாகவே நம்ம சிந்துக்கும் சிவாவுக்கும் ஒரு குட்டி குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.